வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. பிரசித்தி பெற்ற பொள்ளாச்சி கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் உடல் ஆரோக்கியத்தின் அதிபதியான தன்வந்திரி பெருமாள் ஐம்பொன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 108 வைணவ தலங்களில் முதன்மையாக ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் விளங்கி வருகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுக்கு வைத்தியம் செய்த தன்வந்தி பெருமாளை வணங்கினால் உடல் ஆரோக்கியம் பெற்று நலமுடன் வாழலாம் என்பது நம்பிக்கை. பொள்ளாச்சியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கரிவரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நகைக்கடை உரிமையாளர் பலராமன் என்பவர் பங்களிப்புடன் தன்வந்திரி பெருமாள் ஐம்பொன் சிலை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வானது பூஜையுடன் தொடங்கி தன்வந்திரி ஹோமம், பஞ்சசுத்த ஹோமம், பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட 10 வகையான திரவியங்களை கொண்டு அபிஷேகம், அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் சுவாமி கண் திறந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தார். மேலும் தன்வந்திரி பெருமாள் கோவில் பிரகாரத்தை மேளதாளங்கள் முழங்க வலம் வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தன்வந்திரி பெருமாளை தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சி அருகே உள்ள மணக்கடப்பு வானவராயர் வேளாண் கல்லூரியில் பாரம்பரிய கிராமிய கலை நிகழ்ச்சியுடன் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மகிழ்ச்சியுடன் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக மாணவ மாணவிகளால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி அருகே உள்ள மணக்கடவு வானவராயர் வேளாண்மை கல்லூரியில் பட்டி பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்து புதுப்பானைகள் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டனர். மேலும் மஞ்சள் அரைத்தல், பொங்கல் வைத்தல் உள்ளிட்ட போட்டிகளில் மாணவ மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டு கொண்டாடினர். மேலும் கிராமிய கலைகளான தப்பாட்டம், மாடு ஆட்டம், மயிலாட்டம் நடைபெற்றது. பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது. வேளாண் கல்லூரி மாணவிகளுக்கு பாரம்பரியமாக பொங்கல் பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்தவே கிராமிய கலை நிகழ்ச்சியுடன் பொங்கல் விழா கல்லூரியில் நடத்தப்பட்டதாக தெரிவித்த பேராசிரியர்கள், அழிந்து வரும் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் மாணவ மாணவிகளுக்கு இடையே பாரம்பரிய கலைகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தைப்பொங்கல் கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். வானவராயர் வேளாண்மை கல்வி நிறுவனத்திலே பொங்கல் விழாவானது 2 நாட்கள் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே மாணவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகளும் போட்டிகளும் மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கும் இங்கே வேலை செய்கின்ற வேலை ஆட்களுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அதேபோல நாட்டுப்புற கலைகளை கொண்ட குழுவினரை ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வரவழைத்து இங்கே மாணவர்களிடையே நாட்டுப்புற கலையை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. பொங்கலானது இங்கே வானவராயர் வேளாண்மை கல்வி நிறுவனத்தை பொறுத்தவரையிலே மிக சிறப்பாக மற்ற விழாக்களை போல அல்லாமல் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. 2 நாட்கள் இங்கே மற்ற கல்லூரிகளில் ஒரே ஒரு நாள் தான் நடக்கும். வானவராயர் வேளாண்மை கல்லூரியிலே இது வேளாண்மை கல்லூரி என்ற காரணத்தினால் 2 நாட்கள் விழா நடக்கிறது. பொங்கல் முளைப்பாரி எடுத்து பட்டி பொங்கல் வைத்து கால்நடைகளுக்கு விழா எடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவானது பாரம்பரிய கலைகளை மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கல்லூரியிலே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. என் பேர் ஆஷிகா. நான் இங்கே 3ஆம் ஆண்டில் படிச்சுட்ருக்கேன். நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வருஷமே பொங்கல் திருவிழா நடத்திட்டு வராங்க. இதில் மாணவர்களுக்கு நிறையா பாரம்பரியமான விளையாட்டுகள் போட்டிகள் வச்சு நடத்திட்டு வரோம். முதல் நாள் சாயந்தரம் கபடி போட்டியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். கபடி போட்டி, அதுக்கப்புறம் சில விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாரம்பரிய சமையல் போட்டி வைப்போம். இந்த வருஷம் கூட அறுசுவை உணவுகள் வச்சு கொடுத்து பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு மாணவர்கள் ஒவ்வொரு டீம்மே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு சுவையிலையும் ஒவ்வொரு டிஷ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் இன்றைக்கி நாள் முழுக்க இருக்கும். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நடன நிகழ்ச்சி இருக்கும், வேடமிடுதல் இருக்கும், அதுக்கப்புறம் பாட்டு போட்டி இருக்கும். இது காலையில் நடக்கும். அதுக்கப்புறம் கலைக்குழுவினர் இங்கே கலை நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. அதுக்கு அடுத்ததாக இங்கே பொங்கல் வைக்கும் போட்டி, அதுக்கப்புறம் பட்டி பொங்கல் வைப்பாங்க, அம்மி அரைத்தல், உலக்கை குத்துதல், இந்த மாதிரி நிறையா பாரம்பரியமான போட்டிகள்லாம் வச்சு மாணவர்களுக்கு நடத்திட்டு இருக்கோம். இதனால் பாரம்பரியம் பற்றி நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம தொடர்ந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திகிட்டே இருக்கோம். ஆனைமலை அடுத்த சர்க்கார் பாதை வனப்பகுதியில் அரசு பள்ளி மாணவர்கள் இயற்கை நடைபயணம்.
சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை சார்பாக ஆனைமலை புலிகள் காப்பகம், சர்க்கார் பதி வனப்பகுதிகள், ஆனைமலை பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகள் அடர்ந்த வனப்பகுதிகள் இயற்கை நடைப்பயணம் மேற்கொண்டனர். மாணவர்களுக்கு பறவைகளின் சத்தத்தை வைத்து அந்த பறவை என்ன பறவை என கண்டுபிடிக்கலாம் எனவும், இயற்கையும் பறவைகள் விலங்குகளை பாதுகாக்க என்னென்ன சிறிய அளவிலான செயல்களை செய்ய வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு விளக்கி அடர்ந்த வனப்பகுதிகள் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் நடைபயணமாக சென்று வனப்பகுதியை பற்றி மாணவர்களுக்கு வனத்துறையினர் விளக்கம் அளித்தனர். இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் அங்கு அவர்கள் பார்த்த பறவை மற்றும் காட்டு மாடு, யானை, பல வகையான மரம் மற்றும் தாவரங்களை பற்றி குறிப்பு எடுத்துக்கொள்ள மாணவர்கள் வனப்பகுதியை பற்றி தாங்கள் அறிந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். பேட்டி ரூபா, பள்ளி மாணவி. பேர் ரூபா. நான் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலனித்துறையில் வந்து தமிழ்நாட்டில் ட்ரக்கிங் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துட்டு காட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் போகணும், எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு தனியாக நோட்ஸு, பேனா இதெல்லாமே கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு நாங்கள் வர வழியில் நிறையா பறவைகள், செடி கொடிகள் எல்லாமே பார்த்தோம். ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இருவாச்சி பறவை, வெண்கண்ணை இதெல்லாமே பார்த்தோம். ரொம்ப இதாக இருந்துச்சு. நிறைய மரங்கள்லாம் பார்த்தோம். அத்தி மரம் அதெல்லாமே நிறையா பார்த்தோம். அதுக்கடுத்தது வந்து விலங்குகளோட எச்சம் அது வந்து எப்படியெல்லாம் இதாக இருந்துச்சு அதெல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. அதெல்லாமே பார்த்தோம். எங்களோட டவுட்ஸும் கிளியராக இருந்துச்சு. அப்புறம் மிகுந்த நினைவாற்றல் கொண்ட உயிரினம் வந்து யானைன்னு சொல்லுவாங்க. வனத்துறையின் பாதுகாவலும் யானைன்னு சொல்லுவாங்க. யானைக்கு வந்துட்டு வெண்மை நிறம் வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு சுற்றுச்சூழல் மேற்கொள்ளும் சிலர் வந்துட்டு மதுக்குப்பைகளை எல்லாம் மது அருந்தி விட்டு மதுக்குப்பைகளை எல்லாம் வந்துட்டு அப்படியே வீசிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு யானைக்கு அதெல்லாம் ஏறிச்சுன்னா அதை வந்து எடுக்கவே முடியாது. யானை வந்து ரொம்ப கால் வந்து பெருசாக கடினமானது. அப்புறம் அதனால் அது வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. அப்புறம் வந்துட்டு நம்ம சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும், காடு அப்புறம் யானையும் பாதுகாக்கணும். அப்புறம் வந்துட்டு சுற்றுச்சூழலை வந்து நம்ம எப்படியெல்லாம் வச்சுக்கணும் இதெல்லாமே நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வால்பாறையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் பொங்கல் கொண்டாட்டம். கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் பொங்கல் திருவிழாவில் மாணவ மாணவிகள் பட்டுப்புடவையுடனும் மாணவர்கள் வேஷ்டி சட்டையுடனும் கலந்து கொண்டனர். இதில் இன்று அனைத்து பிரிவு மாணவ மாணவிகளும் சேர்ந்து பொங்கல் வைத்துக் கொண்டாடினர். இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் கோபி அவர்களின் அறிவுறுத்தல்படி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் ஒட்டுமொத்த குரலில் சத்தமிட்டு பொங்கல் வைத்துக் கொண்டாடினர். இதில் மாணவ மாணவிகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அனைத்து பிரிவு விரிவுரையாளர்களும் கலந்து கொண்டனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.